மாதம் மீட்டிங் நடக்கும் மேடம். கரெக்டாக கொடுத்துருவோம் மேடம். எல்லாம் வாங்கி எதுவும் குளத்தில் போட்டு கேட்குறாங்களோ. இந்த ரோட்டில் நான் வர்ற ஏரியாலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் மூட்டைக்கு குறையாம நெல் கிடைக்கும். இதில் ஈரப்பதத்தை அரசாங்கம் எப்படி பேசுறது? தப்பே அரசாங்கம் மேல எல்லாம் இருக்கு, விவசாயி மேலே இருக்கு. நான் பார்க்குறேங்க இல்லைங்க, நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனாண்ணா? ஆனால் அதிகாரிகள் ஒழுங்காக பார்க்கல. அதிகாரிகளை ஆண்டுகிட்டு இருக்கிற அரசாங்கம், திமுக அரசாங்கம் உட்பட அரசாங்கமாக இருக்கு. நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன். பரபரப்பான அரசியல் களத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமது தலைமையில்தான் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்று வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் விவசாயிகளை சந்தித்த அவர் திமுக அரசின் மீது பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். அது குறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள பின்னியூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு திடீர் விசிட் அடித்தார் வி.கே. சசிகலா. அங்கு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்ததோடு சாகுபடி செய்த நெல்மணிகளையும் அவர் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் 8000 ஏக்கருக்கு மேல் மழைநீரில் மூழ்கி உள்ளது. அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வி.கே. சசிகலா திமுக அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளாவது: தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் 8000 ஏக்கருக்கு மேல் மழைநீரில் மூழ்கி உள்ளது. அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். திமுக அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக உள்ளது. இவர்கள் திருந்துவது போல் இல்லை, விளம்பர அரசாகவே திமுக அரசு உள்ளது. தேர்தல் அறிக்கைகள் கொடுத்ததை எதையுமே முழுமையாக செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். எவ்வளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு கொள்முதல் ஆகும் என்பது அரசுக்கு தெரியும். ஆனால் அதற்கு தயாராக அரசு இருக்கவில்லை. வேளாண் அமைச்சருக்கும் ஒன்றும் தெரியவில்லை, முதலமைச்சருக்கும் ஒன்றும் தெரியவில்லை என்று தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டினார். நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிர்வாக அதிகாரி 1 வருடத்தில் 5 முறை மாற்றப்பட்டுள்ளார். ஒரு நிறுவனத்திடம் மொத்த லாரி டெண்டரையும் கொடுத்ததால் நெல்லை கொள்முதல் செய்ய முடியவில்லை. ஜெயலலிதா ஆட்சியில் மாவட்ட லாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அரசாங்கத்தின் தோல்வியால் தான் விவசாயிகள் நெல்மணிகளை சாலைகள் கொட்டி காய வைக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? 2026 மக்கள் பதில் சொல்வார்கள் என்று கூறினார். ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 வரை செலவாகிறது. எனவே மத்திய குழு முறையாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை பெற்று தர வேண்டும். தற்போதுள்ள 621 அரவை ஆலைகளுக்கு உரிய மின்சாரம் மற்றும் அதிகாரம் கொடுத்திருந்தால் 11 லட்சம் மெட்ரிக் டன் நெல்மணிகளை இந்நேரம் அரைத்து முடித்திருக்க முடியும். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசியதாவது: 2026 தேர்தலில் திமுக அரசை அகற்ற வேண்டும் என சொல்கிறீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் தலைமையில் ஆட்சி அமையும் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த வி.கே. சசிகலா தனது அரசியல் பிரவேசத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக பேசினார். ஒரே ஆளுக்கு ஒரே பர்சனு 3 கம்பெனி பேர் வச்சு லாரியை மொத்தமாக எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள லாரி வச்சிருக்கவங்களும் அடிபடுறாங்க. அந்த ஒரு ஆளாலையும் செய்ய முடியல. அதனால எல்லா நெற்களும் ரோட்ல கிடக்கு. என்னால் அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியலை. இதை பிரித்து அம்மா காலத்தில் இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஒன்று. இன்னொன்று அடுத்தது சொல்லிக்கிறேன். அதாவது மொத்தம் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனோட 625 மில்லுகள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அதாவது அரவை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள கூலி எவ்வளதோ அந்த அரவைக்கு உள்ளதை அரசாங்கம் கொடுத்துரும். இதை அரைச்சி கொடுக்குறாங்க.
இப்போ இந்த 625 மில்லுல ஸ்டாக் பண்ணலாம் நெல்லை. அதுக்கு நெல் போய் சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட கொள்ளளவு 625 குடோன்ல 11 லட்சம் டன்னு அங்க போய் அடுக்கலாம். இந்த முறைகள் அம்மா இருந்தப்ப ரொம்ப சரியா கச்சிதமா இந்த வேலைகள் வரிசையா நடந்துச்சு. அந்த சுழற்சி கரெக்டா வந்தது. இப்ப அந்த சுழற்சி என்னன்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அம்மாவுடைய ஆட்சிதான் அமையும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மக்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி அமையும். நிச்சயமாக என்னுடைய தலைமையில்தான் அதிமுக ஆட்சி அமைக்கும். யார் தவறு செய்தாலும் தவறுதான். நான் இருந்திருந்தால் இதுபோல் சம்பவம் நிகழ்ந்திருக்காது. எங்கள் ஆட்சிகள் இருக்கும் மந்திரி தவறு செய்தால் அவர் ஆட்சியில் இருக்க முடியாது. திமுகவில் மந்திரிகளை போர்வை போர்த்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அம்மா ஆட்சி தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நான் பாக்குறேங்க இல்லைங்க, நான் இப்ப இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனா? இருக்க மாட்டேன். நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன். நான் ஜெயலலிதாவின் பாதைதான். 2026 தேர்தலில் யார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள வாக்களிக்கும் மக்களை தீர்மானிக்க முடியும். நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. நிச்சயமாக என்னுடைய தலைமையில்தான் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார்.